ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். இரவு விக்ரம்க்கு அழைத்து பேசினான் ஆதர்ஷ். டே விக்ரம், வாசுக்கிட்ட சொல்லி கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸும் உனக்கு மெயில் அனுப்ப சொல்லியிருக்கேன். அவன் அனுப்பிச்சிருப்பான். நீ எனக்கு நாளைக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு சொல்லு. எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குது, கணக்கு வழக்கு, கிளைண்ட் டீட்டெயில்ஸ், இப்போ எந்த கிளைண்ட்டு நம்மளை விட்டு போகிற மாதிரி இருக்காங்க, யாரோட டைப்லாம் இருக்குது, எல்லாமே செக் பண்ணு. சாராவையும் கூட ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோ. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இப்போ கம்பெனி எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்ன பண்ணால் பழையபடி நம்ம கொண்டு வர முடியும், எவ்வளோத்துக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது, இது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். செல்வமும் அவனோட ஆளுங்களும் கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் இதெல்லாம். ஸோ செக் பண்ணிவிடுவேணும்னு சில விஷயம் அவன் கணக்கில் காட்டாமல் இருக்கலாம். இல்லை பண்ணால் நான் மட்டும்தானே செக் பண்ணணும், ஸோ எல்லாமே கண்டுபிடிக்கிறது, அதுவும் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு அவன் கவனிக்காமல் விட்டுருவேன்னு நினச்சி கூட எல்லாமே இருக்கிற டீட்டெயில்ஸையும் அவன் ஒழுங்காக கொடுத்துருக்கலாம். அவன் மாற்றுறதுக்கும் இதுலேருந்து சான்சஸ் கிடைக்கும். ஒரு வேலை இல்லாட்டினாலும் நான் எதுக்கும் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். அதை நான் நாளைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். இது இல்லாட்டினாலும் அதுலேருந்து அவனுங்க பண்ண குளறுபடிங்க கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது என்று அவன் கேட்டதற்கும் சில பதில்களை கூறிவிட்டு ஃபோனை அணைத்தான். பொழுது விடிந்ததும் ஏனோ பல நினைவுகள், எண்ணங்கள் அவன் மனதில் தோன்றின. கீழே சென்று அம்மா அண்ணியை பார்க்கலாம் என்றெண்ணியவன், வேண்டாம், மீண்டும் சாதாரணமாக பேசினால் அவர்களும் அழுது பயந்து தன்னையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்வார்கள் என்றெண்ணியவன், எல்லாமே இந்த போராட்டத்தின் முடிவு வரை மட்டும்தான் என்று தனக்குத்தானே சமாதானமும் கூறிக்கொண்டு பின் துரிதமாக செயல்பட்டபடி ஆஃபீஸுக்கு புறப்பட்டான். வாசுவின் வீட்டிற்கு அதிகாலையிலேயே விக்னேஷும் வந்துவிட இருவரும் நேரே ஆஃபீஸுக்கு சென்றனர். அனைவரும் வந்த பின்னர் விக்னேஷை வாசுதான் அழைத்து வந்ததாக கூறி அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினான். ஆதர்ஷும் புதிதாக விக்னேஷை பார்ப்பது போல 2 வார்த்தைகள் பேசிவிட்டு வேலையில் இறங்கினர். அஃபிஷியல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணுன்னு சொன்னனே என்று ஆதர்ஷ் கேட்க, சங்கரமூர்த்தியும் மேனேஜர் சூப்பர்வைசர்ஸ் எல்லாரையும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெடியாக இருக்காங்க, கூப்பிடவா என்று கேட்டார். ஆதர்ஷ் மறுப்பாக தலையசைத்து, எல்லா எம்ப்ளாயீஸ்கிட்டையும் பேசணும், ஸோ மொத்தமாக கேதர் பண்ணுற மாதிரி எந்த பிளேஸ் இருக்கோ அங்கே வர சொல்லுங்கள் என்று கூறிவிட்டான். பின் மதிய வேளையில் மீட்டிங்கில் ஆதர்ஷ் பேசினான். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ஆதர்ஷ். உங்களில் பல பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனியோட ஓனர் மகேந்திரனோட 2வது பையன். இனிமேல் இந்த பொறுப்பை நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் தயங்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு வேளை என்கிட்ட உங்களுக்கு சொல்ல முடியலன்னா, இவர் வாசு என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் இந்த கம்பெனியோட இன்னொரு ஷேர் ஹோல்டர், அதனால் இவர்கிட்டையும் சொல்லலாம். இதை சிறிதும் எதிர்பார்க்காத செல்வமும் சங்கரமூர்த்தியும் ஏன் வாசுவும் கூட அவனை திரும்பி பார்க்க அவனோ கண்டுகொள்ளாமல் தன் உரையை தொடர்ந்தான். இப்போ ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா தயங்காமல் கேளுங்க. கூட்டத்தில் சிலர் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்க பின் ஒரு முடிவுடன் அவர்களும் கேட்டனர். என்னங்க, இவ்வளோ நாள் வராமல் இப்படி திடீர்னு வந்துட்டு நான் தான் முதலாளின்னு சொன்னால் எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? இத்தனை நாள் கம்பெனி என்ன நிலைமையில இருந்ததுன்னு கூட பார்க்காம இப்போ வந்திருக்கீங்கன்னு என்ன காரணம்? ஒரு வேளை கம்பெனியை இவங்களுக்கு விற்க போகிறீங்களா? அப்போது எங்களையும் வேலை விட்டு தூக்க போகிறீங்களா? முதலாளி நீங்கள் தான் சார், ஆனால் நாங்கள் வேலை செய்கிற இடத்தை பற்றின விஷயம் யார்கிட்ட வேலை செய்கிறோம்னாவது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல என்று ஆளாளுக்கு கேள்விகளை எழுப்பினர். ஆதர்ஷ் நிதானமாக அனைத்தையும் கேட்டபடி புன்னகையுடன் பதில் கூறினான். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமை கண்டிப்பாக இருக்குது. உங்கள் எல்லாரோட கேள்வியும் நியாயமானது தான். நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்கிறேன், கம்பெனியை மட்டும் இல்லை, நம்ம கடை குவாரி எங்கேயும் யாரையும் பண பிரச்சனைக்காக வேலையை விட்டு நான் தூக்க மாட்டேன். ஆனால் தப்பு பண்ணாங்கன்னா வேலையை விட்டு தூக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்கவும் மாட்டேன். அதோட எதையும் விற்கிறது எல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் முழுசாக நம்பலாம், நம்ம கம்பெனி நம்மக்கிட்ட தான் எப்பவும் போல் இருக்குது. இந்த தொழிலெல்லாம் எந்த அளவுக்கு அப்பா உயிராக நினச்சி உருவாக்குனாருன்னு எனக்கு தெரியும். கடைசியில் என் அப்பா அண்ணா 2 பேரோட உயிருமே இதில் போயிடுச்சு. ஆனால் அப்போவும் அவங்க ஆசைப்பட்டது நான் இங்கே வந்து எல்லாத்தையும் இன்சார்ஜ் எடுத்துக்கணுன்னு தான். அன்னைக்கு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை, என்னோடய பர்சனல் ப்ராப்ளம், அதனால நான் செஞ்சிட்ருந்த வேலை
நான் இங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். பொறுப்பை எடுத்துக்க முடியாத நிலைமை. அது தப்பு தான். அதுக்காக நான் ஒரு ஒரு நிமிஷமும் இப்போ வருத்தப்படுறேன். பட் தப்பு பண்ணுறவன் திருந்தவே கூடாதா? இனிமேல் அதே மாதிரி நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன். அப்பா அண்ணா 2 பேருமே நம்மக்கிட்ட இருக்கிறவங்கள மனுஷங்களாக தான் முதல்ல பார்க்கணும், வேலைக்காரங்களாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களை அவங்களும் நடத்தியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் இருப்பேன். நீங்கள் அந்த விஷயத்தில் என்கிட்ட பேசுகிறதுக்கு, ஏதாவதுனா பிரச்சனைனா சொல்கிறதுக்கு தயக்கமோ யோசிக்கவோ எதுவும் தேவையில்லை. அப்பாவும் அண்ணாவும் இறந்து போகும்போது எப்படி எங்கள் குடும்பத்தை என்னை நம்பி விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் உங்களையும் இந்த தொழிலையும் என்னை நம்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே வர்ற நல்லது கெட்டதுக்கு முழுசாக நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன். முக்கியமாக உங்களை வேலை வாங்க இல்லை, இங்கே நான் வேலை செய்ய வந்திருக்கேன். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. திரும்ப பழையபடி நம்ம தொழிலை முன்னாடி கொண்டு வர வேண்டியது என்னோடய பொறுப்பு. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் வேணும்னு நான் நினைக்கிறேன். என்னை முதலாளியாக ஏற்றுக்கணுமா வேண்டாமான்னு முடிவு உங்களோடது தான். அதை நான் சொல்லி உங்களை திணிக்க மாட்டேன். நான் சொல்ல வேண்டியதை என்னமோ சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு என்ன எப்போ பேசணும்னாலும் தாராளமாக சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எல்லாமே பேசினதுக்கு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி என்றவன் எழுந்து செல்ல கூட்டம் கலைந்து கூட்டத்தில் சலசலப்பு எழுந்தது. சிலரோ தங்களுக்குள், மகேந்திர ஐயா ஆனந்த ஐயா இருந்த வரைக்கும் சரி, அப்பவும் இந்த செல்வம் அவனோட பிஏ ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருந்தானுங்க. ஐயா கிட்ட சொல்லியும் அவர் அப்பப்போ மிரட்டினாலும் இவன் அடங்கின பாட்டை காணோம். ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேரும் இறந்தப்புறம் இவன் தான் எல்லாமேங்கிற மாதிரி ரொம்ப ஆடுனான். இப்போ 2வது பையன்னு சின்ன முதலாளி வந்திருக்காரு. என்ன பண்ணுவான் அந்த செல்வம்? அவங்களையே இவன் தூக்கி சாப்பிட்டவன். இவனை பார்க்க ஏதோ இப்போ தான் சின்ன வயசு பையன் மாதிரி இருக்குது. எப்படி என்னன்னு சமாளிக்க போகிறானோ தெரியல. அந்த செல்வம் இவ்வளோ பதுங்கி இருக்கானே, அதுதான் யோசனையாக இருக்குது. சரி, நமக்கு என்ன பண்ணுறது பார்ப்போம். எந்த அளவுக்கு எல்லாருமே தொழிலை திரும்ப பழையபடி மாற்றுறாங்கன்னு. அதுக்கு அந்த செல்வத்தை வெளியில் அனுப்பிச்சாலே போதும். அவன் தான் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையாக நிற்கிறது. அதைத்தான் முதலாளி பண்ணலை. அவர் செஞ்ச தப்பு அதுதான். என்ன நடக்க போகுதோ ஒன்றும் புரியல. நமக்கு சம்பளம் ஜாஸ்தி கேட்கலாம்னு பார்த்தா எங்களை சம்பளம் வருமானே சந்தேகமாக இருக்குது. நம்ம பிரச்சனை நமக்கு என்று ஆளாளுக்கு புலம்பிக் கொண்டும் பேசிக்கொண்டும் சென்றனர். தங்கள் அறைக்குள் நுழைந்ததும் வாசு, டேய் நீ என்னடா நினச்சிட்ருக்க? இப்போ என்ன எதுக்கு இதில் ஷேர் ஹோல்டராக போட்ட? இதெல்லாம் நீ எப்போ பண்ண என்று ஆதர்ஷிடம் கத்தினான். ஆல்ரெடி முடிவு பண்ணது தான். நேற்றே லாயர் அங்கிள்கிட்ட பேசிட்டேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நீ சைன் பண்ணிவிடு. உனக்கு இங்கே இந்த போஸ்ட் கண்டிப்பாக தேவை. நான் யோசிக்காமல் எதையும் பண்ணலடா. நானே எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. நீ சில விஷயம் பார்க்கணும் முடிவெடுக்கணுங்கும்போது நீ இங்கே யார், நீ சொன்னால் ஏன் கேட்கணும், அது இதுன்னு பல கேள்விகள் வரும். அதுக்கு பதில் சொல்லலாம் நமக்கு இப்போ நேரம் இல்லை. இவ்வளோத்துக்கும் இந்த மாதிரி கேள்விகளே வராத மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிட்டா பிரச்சனையே இல்லை பாரு. அதுதான். அண்ட் நீயும் விக்ரமும் கிளைண்ட்ஸ் வேலை இதை பற்றின எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அவனுக்கும் நான் எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்கேன். நீயும் இங்கே முதலாளி தான். அதே மாதிரி நீயும் நடந்துக்கோ. இல்லை சுற்றி இருக்கிறவனுங்க மட்டம் தட்ட பார்ப்பாங்க. டோன்ட் கிவ் சான்ஸ் டு தம். புரிஞ்சுதா? அண்ட் உன்னோட திறமை எனக்கு தெரியும். நீ ரொம்ப தயங்கி யோசிச்சு எல்லாம் இங்கே எதையும் பண்ண தேவையில்ல. உனக்கு என்ன தோணுதோ நீ தைரியமாக டிசைட் பண்ணி செய் என்றவன் நேற்று விக்ரமிடம் தான் பேசியது அனைத்தையும் கூறிவிட்டு அவனுடன் பேசச் சொன்னான். அந்த நேரம் விக்னேஷின் மூலம் இந்த மாதிரி சிலர் செல்வம் பற்றி முன்னே இதுபோல் பிரச்சனை இருந்தது பற்றி பேசுவதை அவர்களிடம் தெரிவித்தான். ஒரு நிமிடம் ஆழ்ந்து யோசித்த ஆதர்ஷ் சங்கரமூர்த்தியை அழைத்தார். ராஜுவுடன் குடோன் குவாருக்கு சென்று அனைத்தையும் காட்டச் சொன்னான். செல்வத்தை அழைத்து வாசுவை அழைத்து கொண்டு கடைக்கு செல்லச் சொன்னான். எந்த மாதிரியான வேலை, கஸ்டமர், வரவு செலவு அனைத்தும் அவனுக்கு எடுத்து கூறும்படி கூறினான். செல்வத்திற்கு ஏற்கனவே ஆதர்ஷ் என்ன ஐடியாவில் இருக்கிறான், ஏன் இவ்வளவு வேகமாக எல்லாவற்றையும் செய்கிறான் என ஒன்றும் புரியாமல் இருக்க செல்வத்திற்கு வேலை வைக்கவும் இந்த நேரத்தில் அவர் மூளை வேலை செய்யவே மறுத்தது. அனைவரும் வெளியே சென்ற பின் செல்வம் மட்டும் தயங்கி நின்று, ஆதர்ஷ், இப்போது கம்பெனி இருக்கிற நிலமையில வாசுவுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் தர்றதெல்லாம் தேவையா? ஃப்ரெண்டுன்னு ஒரே காரணத்துக்காக அவனை உள்ளே விடுறது, ஹேண்டில் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு சரியாக வரும் யோசிச்சு பாரு
என்று தயங்கியபடியே கூறினார். ஆதர்ஷ் சளைக்காமல் பதில் கூறினான். அங்கிள், நான் யோசிக்காமல் எதுவுமே செய்யலை. இப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அந்த அமௌண்ட் அவன் தான் எனக்கு தரப்போகிறான். ஸோ அதுவே பார்ட்னர்ஷிப்புக்குன்னு சொல்லிட்டா திருப்பி நாம் தர வேண்டாம் பாருங்கள். அதோட தம்பி மாதிரி தூரத்து சொந்தம்னு ஒரே காரணத்துக்காக தானே அப்பா உங்களுக்கு இங்கே ஒரு பொசிஷன் கொடுத்து வச்சுருந்தாரு. நீங்கள் என்ன அவரை ஏமாற்றிட்டீங்களா என்ன? எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமலே உங்களுக்கு ஒரு 10% ஷேர் கொடுத்தாரு. இவன் பணம் வேற கொடுக்க போகிறான். அதனால் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக சரி வராது அங்கிள். நான் எல்லாத்தையும் யோசித்து தான் பண்ணியிருக்கேன் என்று கூறியதும் செல்வத்தால் மேற்கொண்டு எதுவும் கூற முடியாமல் வெளியேறினார். செல்வத்திற்கு வாசு பற்றி கிடைத்த தகவல் அந்தளவுக்கு அவனுக்கு பின்புலம் கிடையாது. சும்மா உடன் படித்தவன், அவ்வளவுதான். அப்படி இருக்க அவன் எப்படி இவ்வளோ பணம் தருவான்? இது ஆதர்கிட்டையும் கேட்க முடியாது. அது எதுக்கு உங்களுக்குன்னு கேட்பான். இவன் உண்மையாகவே பணம் கொடுத்தானா இல்லையா என்ற குழப்பத்தில் செல்வம் வாசுவுடன் சென்றார். சங்கரமூர்த்தியுடன் சென்ற ராஜு பேசினாலே சங்கரமூர்த்திக்கு வேர்த்து கொட்டும். அத்தனை பயத்துடன் மனதில் இவனோடு என்னை தனியாக கோர்த்து விட்டாங்களே என சபித்து கொண்டே கடவுளையும் வேண்டிக் கொண்டே சென்றார். வாசுவிற்கு அழைத்து தான் பேசியதை கூறிவிட்டு, நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோடா, அந்த ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி, நீ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கெத்தாவே பேசு என்று ஆதர்ஷ் கூறினான். அதோடு வாசு ராஜு இருவரிடமும் அவர்களை மாலை வரை தங்களின் பார்வையிலேயே வைத்திருக்கவும் சொன்னான். கம்பெனிக்கு நான் கூறும் வரை அவர்களை வரவிடக்கூடாது என்றும் கூறிவிட்டான். அனைவரையும் அனுப்பி வைத்த பின் ஆதர்ஷ் விக்னேஷிடம் கூறி சிறிது நேரம் முன்னாடி பேசியவர்களை அழைத்து வரச் சொன்னான். அவர்களிடம் சில விஷயம் கேட்டு தெரிந்து கொண்டவன், அப்பா காலத்திலிருந்து வேலை செஞ்சவங்க யார், எங்கே இருக்காங்க, அதே மாதிரி செல்வத்தோடு யாருக்கெல்லாம் வாக்குவாதம் சண்டை ஏற்பட்டுச்சு, எப்போது அவனை பற்றிய புகார் மகேந்திரனிடம் சென்றது என அனைத்தையும் கேட்டறிந்தவன், சரி அப்படியே ஒரு விசிட் மாதிரி போகலாம் என்று கிளம்பினான். கம்பெனியை சுற்றி பார்த்து கொண்டே அனைவரிடமும் அங்கங்கே நின்று சில நேரம் பேசினான். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலே அவன் அனைவரிடமும் பேசிவிட்டு அறைக்கு சென்றான். கடைக்கு அழைத்து சென்ற செல்வம் மேலோட்டமாக வாசுவிடம் கூற அவன் சில கேள்விகள் கேட்கவும் சரியாக பதில் வராமல் போக வாசு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு, மிஸ்டர் செல்வம், உங்கள் பிரச்சனை இவனெல்லாம் நமக்கு சமமானு நினைக்கிறது புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் தான் உங்களை அப்படி நினைக்கணும். ஏன்னா என்னோடய ஷேரே 25% என கூறியதும் செல்வம் விழித்தார். வாசு தொடர்ந்து, இப்போ இருக்கிற நிலைமையில இந்த கம்பெனி முன்னுக்கு வரணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் நான் கேட்குறதெல்லாம் சரியாக எல்லா விஷயத்தையும் சொல்லலை, பதில் கரெக்டாக இல்லைன்னா நான் பணம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஷேர்ஸ் தேவையே இல்லைன்னு ஆதர்ஷ் கிட்ட சொல்லிடுவேன். இல்லையா, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, எனக்கு கணக்கு விளக்கெல்லாம் சரியாக இவர் காட்டலைன்னு நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன். ரெண்டுத்தில் எது நடந்தாலும் அப்புறம் ஆதர்ஷ் உங்களை தான் கேள்வி கேட்பான். அவனை சமாளிக்க முடிஞ்சால் நீங்கள் சமாளிச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு அவன் நன்றாக சேரில் சாய்ந்து கொள்ள செல்வம் அதற்கு மேல் ஒழுங்காக அனைத்து பதிலையும் கூறினான். கேட்டவற்றிற்கெல்லாம் விளக்கமாக பதில் தெரிவித்தான். இடையில் வாசு மேனேஜரிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது தனியாக வந்த செல்வம் சங்கரமூர்த்திக்கு அழைத்தார். அவன் ராஜுவை பார்த்துவிட்டு கட் செய்து விட்டான். செல்வம் கம்பெனியில் தனக்கென உளவு வேலை பார்க்கும் ஆட்களில் ஒருவனுக்கு கால் செய்து, அங்கே என்ன நடக்குது, அவனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததா, யார்கிட்டையாவது பேசுகிறானா விசாரிக்கிறானா என்று பதட்டமாக கேட்டார். அவன் எல்லார்கிட்டையும் பேசுகிறான் சார், எங்ககிட்ட கூட பேசிட்டு தான் போனான். வேலை இதெல்லாம் எந்த மாதிரி, ஷிஃப்ட் டைமு, சம்பளம் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி எல்லாம் தான் எங்ககிட்டையும் கேட்டான் சார். மற்றவங்கக்கிட்டேயும் அதுதான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறோம். அவன் பேசுகிறத பார்த்தா சந்தேகம்லாம் வந்த மாதிரி இல்லை. அவன் உண்மையாகவே கம்பெனியை முன்னாடி கொண்டு வரதுக்கு தான் பார்க்குறான். நம்மள அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட வேண்டாம் சார், அப்புறம் நாம தான் மாட்டிக்குவோம் என்று அவனும் ஆதர்ஷை பற்றி கூறினான். இதை கேட்ட செல்வம் மீண்டும் குழப்பத்தில் ஆழ்ந்தார். வாசுவோ, என்ன சார் தனியாக ஏதோ ஃபோனு, குழப்பமாக ரொம்ப டென்ஷனாக வேற இருக்கீங்க போல், ஏதாவது பிரச்சனையா என்று அருகே வந்து கேட்டதும் செல்வம் சற்று திடுக்கிட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாசு, வீட்டில் ஒய்ஃப் கிட்ட பேசினேன், கொஞ்சம் உடம்பு முடியலன்னு அவள் சொன்னான், அதான் நான் போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்று கூறியதும் வாசு அவரை ஆழ்ந்து கவனித்தான்.
அவர் கூறியது என்னவோ இங்கிருந்து தான் உடனே செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் வாசுவும், அச்சச்சோ, ஆண்டிக்கு என்னாச்சு சார்? வாங்க, நாம் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம், நானும் கூடவே வரேன் என்று கூறியதும் செல்வம் பயந்தார். ஐயோ, உனக்கு எதுக்கு சிரமம்? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இந்த கம்பெனிக்காக, ஆதர்ஷ் குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கீங்கன்னு அவன் சொல்லியிருக்கான். உங்களை பத்திரமா பார்த்து காட்டி அவன் என்னையும் திட்டுவான். நாம் ஒரே காரில் தானே வந்தோம், நீங்கள் வேற டென்ஷனாக இருக்கீங்க. எப்படி வண்டியெல்லாம் ஓட்ட முடியும்? நான் கூட வந்து உங்களை வீட்டில் விட்டுட்டு ஆன்ட்டியை பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிறேன். முடிஞ்சால் ஆன்ட்டியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் எல்லாம் செக்கப் முடிச்சுட்டு அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன். ஆதர்ஷ் எதுவும் கண்டிப்பாக என்னை சொல்ல மாட்டான், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று அவனும் உடன் வருவதிலேயே குறியாக இருக்க, வேறு வழியின்றி போன செல்வமும், அட அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தம்பி, அது சும்மா தலைவலி தானா, மேபி ப்ரெஷர் மாத்திரை ஏதாவது போடாமல் இருந்திருப்பா. நான் சாயந்தரம் போய் அவளை பார்த்துக்கிறேன். நாம் இப்போது உள்ளே போய் வேலையை பார்க்கலாம், வாங்க. சார் நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஓகே தானே? இல்லாட்டி வாங்க, உடனே உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நாம் போகலாம். ஐயோ இல்லை, எனக்கு எல்லாமே ஓகே தான், நம்ம வேலையவே இப்போ பார்க்கலாம். இதை கேட்ட வாசுவும் தனக்குள் சிரித்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான். விக்னேஷ் ஆதர்ஷிடம், சார் எதுக்கு இவ்வளோ நேரம் எல்லார்கிட்டையும் போய் பேசணும்? நமக்கு டைம் வேஸ்ட்டு தானே. அதுக்கு முதல்ல வந்து சொல்லிட்டு போனவங்க கிட்ட இருந்து யார் யார்கிட்ட விசாரிக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்கள மட்டும் நேராக இங்கேயே உங்கள் கேபினுக்கு கூப்பிட்டு வந்து பேசியிருக்கலாமே என்று தன் சந்தேகத்தை கேட்டான். இதை கேட்ட ஆதர்ஷ் புன்னகையுடன், விக்னேஷ், நீ காலையில் மீட்டிங் முடிஞ்சதும் என்ன பண்ண, என்ன விஷயம் கேட்டுட்டு வந்து சொன்ன என்று தெளிவாக கேட்டான். விக்னேஷும், நீங்கள் சொன்னீங்க கூட்டத்தில் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்து என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு சொல்லுன்னு சொன்னீங்க, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. அப்போ தான் செல்வம் பற்றின பேசின விஷயம் நமக்கு தெரிஞ்சது. நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, வேலை செய்கிற மாதிரி, செல்வத்துக்கும் எப்படியும் அங்கங்கே ஆளுங்க வச்சுருப்பான்ல, தனித்தனியாக நீ சொல்கிற மாதிரி கேட்டிருந்தா அவனுங்க செல்வம் கிட்ட சொல்லுவாங்க. யாரெல்லாம் மட்டும் நாம் கூப்பிட்டு விசாரித்தோம்னு அவனுங்க தெளிவாக கவனிச்சுக்குவாங்க. அப்போ அவங்களுக்கும் ப்ராப்ளம். அதோட செல்வம் மேலே நமக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், அவனும் உஷாராகிடுவான். ஆனால் இப்போது எல்லார்கிட்டையும் நான் சாதாரணமாக பேசும்போது யார் நம்மக்கிட்ட என்ன விஷயம் சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நமக்கு சந்தேகம் வந்ததா இல்லையான்னு கூட அவங்களுக்கு முழுசாக தெரியாது, குழப்பிட்டு இருப்பாங்க. எப்படியும் அவனுக்கு கடைசியில் குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும். ஓ, ஓகே சார், இப்போ புரிஞ்சு. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பிளான் பண்ணோம் சார், என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் என்று விக்னேஷ் அடுத்த வேலைக்கு ஆயத்தமானான். ஆதர்ஷ் அடுத்து செய்ய வேண்டியதை கூறினான். மீண்டும் அவன் வேலையில் அமர்ந்தவன் மெசேஜ் ஒன்று வர, இன்னும் சார் சாப்பிடலையோ என்று அந்த குறுஞ்செய்தி இருந்ததைக் கண்டு அவன் இறுக்கம் தளர்ந்து சாராவிற்கு உடனே கால் செய்தான். ஒரே ரிங்கில் எடுத்தவள், நான் எல்லாரையும் கண்காணிச்சா அங்கே இருந்துட்டே நீ என்ன வாட்ச் பண்ணுறியா கேடி என்று சாராவை ஆதர்ஷ் வம்பலுக்க அவளும் புன்னகைத்து விட்டு, அச்சச்சோ, என்கிட்ட ஃபோன் பேசுகிறீங்களே, யாராவது ட்ராக் பண்ணிட்டா என்று அவளும் வம்பிழுத்தாள். பேசிக் ஃபோன் தான் மேடம், அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. அதோட இந்த நம்பர் என் ஒய்ஃப்காக மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன், வேறு யாருக்கும் இது தெரியாது. என்னதான் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்தாலும் பல நேரத்தில் இந்த பேசிக் ஃபோன் தான் ரொம்ப பெனிஃபிட்டில். ஃப்ராடு எவ்வளோ தெளிவாக முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கீங்க. இதை கேட்ட ஆதர்ஷ் சிரித்து விட்டு, என்ன பண்ணுறது மேடம், இந்த மாதிரி ஃப்ராடு வேலைக்கு என்னோட குரு ஆலோசகர் எல்லாமே நீயாச்சே என்று அவளையே திருப்பினான். ஓய், என்ன சேட்டை ஓவராகிடுச்சா? சரி, அங்கே எல்லாமே ஓகே தானே? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, இதெல்லாம் சரி பண்ணாமல் கல்யாணம் பண்ணாலும் மேடம் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, நான் வேறு என்ன பண்ண முடியும் என்று பொய்யாக அவனும் வருத்தினான். என் மேலே ஏதாவது கோபமா இல்லை வருத்தமா, உண்மையாக சொல்லுங்க என்று அவள் சீரியஸாகி கேட்க, ஹேய் சாரா, உண்மையாக சொன்னால் உன்னை பார்க்க முடியலன்னு தான் கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாள் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ தப்பானவங்க சுற்றி இருந்திருக்காங்க, நான் கண்டுக்காமல் என்ன பண்ணேன்னு நினைக்கும் போது தான் என் மேலேயே வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்குது என்ற ஆதர்ஷ் தன் மனதில் இருந்ததை கூற அக்ஷரா அமைதியாகினாள். ஆதர்ஷுக்கு அந்த நேரம் ஒரு அழைப்பு வர, ஓகே சாரா,
ரகு கூப்பிட்றான், சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அங்கே வரேன், அது வரைக்கும் பத்திரமா இரு என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான். ரகுவிடம் மறுத்து பேசிய பின் கேஸ் பற்றி விவரம் கேட்டான். அவன் அனைவரையும் விசாரிக்கப் போவதாக கூறினான். அன்று இரவு செல்வம் ஃபோனில் நடந்தவற்றை கூறினார். இப்போ அவனுக்கு நம்ம மேலே டவுட் இருக்கா இல்லையானே எனக்கு புரியல. கொஞ்சம் கூட கேப்பை விடாமல் ஏதாவது அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஆதர்ஷை என்ன தான் பண்ணுறதோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு உண்மையாகவே தலை வெடிச்சிரும் போல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அந்த ஆதர்ஷ், வாசு, ரகு, ராஜு இது போதாதுன்னு அந்த விக்னேஷ் பையன் வேற. யாரை பார்த்தாலும் ஏதோ நம்மளை நோட்ட விடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. இல்லை பயத்தில் எனக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது என்று புலம்ப சங்கரமூர்த்தி உடனே ஃபோனை வாங்கி, அது மட்டும் இல்லை சார், யார் ஆக்சிடெண்ட் பண்ணதுன்னு கண்டுபிடிக்க ரொம்ப தீவிரமாக இருக்கானுங்க. நானும் செல்வம் சாரும் பேசவே முடியறதில்லன்னா பார்த்துக்கோங்களேன். அதுதான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். எங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரு நிமிஷமும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. எதுவுமே யோசிக்கவே முடியல. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். மறுமுனையில் இதை கேட்டவன், எதுக்கு பயம், நான் தான் இருக்கேன்ல, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் ஃபோனு காலு எல்லாத்தையும் அவன் பேசுகிறவங்க யார் யார் என்ன ஏது எல்லாமே பார்த்தாச்சு. பட் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் இன்னொரு பேசிக் மொபைல் கூட வச்சுருக்கான். ஆனால் அந்த நம்பர் கூட எடுக்கவே முடியல. கேட்டாலும் தரமாட்டேங்கிறான். எதுக்கு உங்களுக்குன்னு திருப்பி கேட்குறான். ஹாஸ்பிட்டல் ஆக்சிடெண்ட் ஆன இடம், எங்கெங்கே யார் இருக்காங்க, என்ன பண்ண போகிறான்னு அவன் எல்லாத்தையும் எங்கள் முன்னேடையாக தான் சொல்கிறான், பண்ணுறான். ஆனால் என்ன நினச்சிட்டு பண்ணுறான்னு எங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்கவே முடியல. இன்றைக்கி சாயந்தரம் குடோனுக்கு எல்லாரும் வர வச்சு ஒருத்தனை நல்லா வச்சு செஞ்சுட்டானுங்க. அவன் வாங்கின அடியில் எனக்கும் செல்வம் சாருக்கும் ஈரக்கொலையே நடுங்கிடுச்சு. அவன் யாருன்னு கேட்டால், ஆதர்ஷு சின்னவனாக இருக்கும்போது அவனும் அவன் அம்மாவும் 2 பேரும் வண்டியில் போய் ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? அப்போ அவங்க டிரைவராக ஒருத்தன் வேலை பார்த்தால, அவன் தான் இவனா. பிளான் சொன்ன மாதிரி வண்டியை பாதியில் நிறுத்திட்டு இவன் ஓடிட்டான். அதுக்கே அவனுக்கு இந்த நிலைமைன்னா, ஐடியா கொடுத்தது செஞ்சது நம்மன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவானோ. அதோட அந்த ஆக்சிடெண்ட் நடந்து அந்த விஷயம் முடிஞ்சு இத்தனை வருஷம் கழித்து அந்த டிரைவரை இவனுங்க எப்படி கண்டுபிடிச்சானுங்கன்னே தெரில. கண்டுபிடிச்சதும் இல்லாமல் இப்படி அடிக்கிறானுங்க. பழசு எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறவன் இப்போ கொஞ்சம் மாதம் முன்னாடி நடந்ததை கண்டுபிடிக்கிறது அவனுக்கு கஷ்டம். நம்ம முடிவெனன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு சார் என்று அவர் பயத்தை அப்பட்டமாக காட்டி புலம்பினான். ஃபோனை செல்வத்திடம் கொடுக்க, என்னாச்சு அவருக்கு, இவ்வளோ புலம்பிட்டு பயந்துட்டுருக்காரு என்று மறுமுனையில் அவன் கத்தினான். செல்வமும், அவன் சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதானே, அவன் பயமாக இருக்குன்னு வாயை திறந்து சொல்லிட்டான், நான் வெளிப்படையாக சொல்லலை, அவ்வளோதான் வித்தியாசம் என்று செல்வமும் கூற, மறுமுனையில் சற்று அமைதி காத்தவன், நானும் இங்கே ஒன்றும் சும்மா இல்லை. அவன் நான் விசாரித்த வரைக்கும் இவ்வளோ நாளும் லண்டனில் தான் இருந்திருக்கான். அவன் நேற்று தான் இந்தியாவே வந்திருக்கான். அதெல்லாமே உண்மைதான். அவங்க வீட்டில் வர்றவங்க ஃபோன் எல்லாமே ட்ராக் பண்ணியும் செக் பண்ணிட்டேன். அவங்க வீட்டில் இருந்து விஷயம் கண்டிப்பாக அவனுக்கு போகலை. அவனுக்கு இப்போ வரைக்கும் சந்தேகம் வந்த மாதிரியும் தெரில. ஆனால் ஏனோ ஒன்று மிஸ் ஆகுது. சரி, வாசு அவன் ஃப்ரெண்டு, அவனை பற்றி தெரியும். ஆனால் அந்த விக்னேஷ் அப்புறம் அந்த ராஜு இவனுங்கெல்லாம் எப்படி ஆதர்ஷ்க்கு இவ்வளோ பழக்கமானாங்கன்னு யோசிக்கணும். அவ்வளோ சீக்கிரம் அவன் எல்லாரையுமே நம்புகிறவனும் கிடையாது. அதனால் இந்த விக்னேஷ் யார், விக்னேஷுக்கு வாசு எப்படி பழக்கம், இவ்வளோ நாள் வாசு எங்கே இருந்தான்னு எல்லாமே விசாரித்து சொல்லுங்கள். விஷயம் தெரிஞ்சதும் அடுத்த மூவை நான் எடுக்கிறேன். இந்த தடவை பார்த்துடலாம் என்று அவன் கூறி ஃபோனை வைத்ததும் இதை பற்றி யோசித்து கொண்டிருந்த செல்வத்திற்கு மறுநாள் அட்டாக் வந்துவிட்டது.